திரு அசோக்குமார் அவர்கள் பேசுவார். எங்கே வந்திருக்கீங்க, ரைடு எப்படி இருந்துச்சு, எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க, எங்கேருந்து கிளம்புனீங்க, எப்படி பிரயாணம்லாம் எப்படி இருந்தது? Prayanam is very good, nice. This route is very important route. Okay. Because of the Ainar temple. Okay. தமிழே வரலையா? நீ வந்து ரைடு சிறப்பாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே. காலைல ஒரு 3:30 மணிக்கு அலாரத்தை வச்சு 4 மணிக்கு ஏஞ்சி 4 மணிக்கே தெரிச்சதேவா? 3:30 கிளம்பி ஒரு 4:00 நீ ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி. வெரி ஹாப்பியாக இருந்துச்சு. சூப்பர் ரோடு, நல்ல அட்வென்ச்சர் ரோடு, சூப்பராக இருந்தது. இப்போ இங்கேருந்து இந்த வில்லேஜ்லேருந்து வர ஒரு 2 கிலோமீட்டர் இன்னும் சூப்பராக இருக்குது. ரிஸ்க்காகவும் இருக்குது, பார்த்து கவனமாக சறுக்குது. நைட் டைம் இன்னைக்கு பனி ஜாஸ்தியாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ரசிக்கணும். இதெல்லாம் ரசிக்கணும்னா எங்கே வரணும்? டெல்டாவுக்கு தான் வரணும். டெல்டாவுக்கு வரணும். அதுதான் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றோம், வர மாட்டேறீங்க. வருவாங்க எல்லாரும். ஸோ வந்து சீக்கிரம் வந்து தானே ஆகணும். நம்மள்ட்ட இன்னைக்கு வந்து ரைடு பண்ணி 100 கிலோமீட்டர்ஸ் போகிறோம். சுற்றி நிற்கிறாங்க, நண்பர்கள்லாம் வராங்க. ஒரு ஐயா ஒரு நம்மளுக்கு வாழ்க்கையில் நம்ம பிறந்ததுலேருந்து டாக்டரை சந்திக்காமல் நம்ம வர்றதே இல்லை. அதேமாரி உடம்பு பார்த்துக்கணும், டாக்டரையும் பார்க்கணும். அதேமாதிரி உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கணும், நல்லா வச்சுக்கணும்னா டெல்டாவை கிராஸ் பண்ணாமல் போகவே முடியாது. பிறந்தீங்கன்னா இங்கே டெல்டாவில் பிறந்தீங்கன்னா டெல்டாவில் வந்து எங்கள்கிட்ட டாக்டரே வராங்க. டாக்டரே சூப்பர் தான். நம்ம டீம்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, அவங்களையும் நம்ம வெல்கம் பண்ணுவோம். வெல்கம். ஓகே, அதெல்லாம் கிடையாது சார். சார் டேவிட் சார் சொல்லுங்க, எப்படி வந்தீங்க, எங்கேருந்து கிளம்புனீங்க? கொஞ்சம் நான் மட்டும் தான் எல்லாரும் அது நல்ல இறக்கமா மகிழ்ச்சி. ஒரு புது இடத்துக்கு எப்பவுமே போறது வந்து ரூட் நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் அனுபவிச்சு போகலாம். அதன்படி இன்னைக்கு வந்து அந்த கரும்பாயிரம் ஐயனார் கோயிலுக்கு வந்ததுல மகிழ்ச்சி. எல்லாருக்குமே அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அடுத்து புலியூர் நோக்கி தான் போகிறோம், திருவாரூர் வழியால். ஓகே, சூப்பர் சார். தேங்க்யூ சார். எலும்பு தெரியாது. சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு பிரயாணம்? எப்படி இருந்துச்சு? என்னத்த சொல்றது அப்படிங்கிறாரு. தள்ளிட்டு வராங்க. நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. ஓகே சார், சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டாங்க. வெரி ப்ளசண்டா இருந்தது சார். ஃபினிஷிங் வந்து செம்மையா அப்படியே வாசனை திரவியங்களோட அதுவா நான் சொல்லியிருக்கேன் வீடியோல. சொல்லிட்டீங்களா? இருபுறமும் விவசாயம், அந்த விவசாயத்திற்கு மனிதர்களால் உருவாடும் இயற்கை உரம், இதையெல்லாம் சேர்ந்தால் விவசாயம் சீரும் சிறப்புமாக வளரும். இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் இந்த கிராமத்து மக்கள் திருத்திக்கணும். ஏன்னா இனிமே நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. நிறைய வளர்ச்சி இருக்கு, பட் இதெல்லாம் இன்னும் மாறவே இல்லை. ஓகே, வீட்டுக்கு ஒரு கழிப்பறை திட்டமே இருக்கு. எல்லாமே அந்த கழிப்பறை தூக்கி போட்டு அப்படியே மடிச்சுக்கிட்டு கீழே